10ஆம் வகுப்பு தமிழ் யூனிட் 2 விரிவானம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பா சிங்காரமையா எழுதிய புயலிலே ஒரு தோணி அப்படின்ற ஒரு புதினத்துடைய ஒரு சுருக்கத்தை தான் வந்து நம்மளுடைய விரிவானம் பாடப்பதில் வந்து கொடுத்துருக்காங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் தான் புயலிலே ஒரு தோணி. இதில் கடற்கூத்து அப்படின்ற அத்தியாயத்துடைய சுருக்கப்பட்ட பகுதி தான் நம்மளுடைய பாடப்பதியாக கொடுத்துருக்காங்க. மேலும் இவர் வந்து கடலுக்கு அப்பால் அப்படின்னு ஒரு முக்கியமான புதினத்தையும் வந்து எழுதியிருக்காரு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகிற புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 தொடங்கப்பட்டுச்சு. நியூ டெல்லியில் இருக்கிற உலக வானிலை அமைப்புடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பர்லேருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க மொத்தம் 64 பேர்களை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. மேலும் நம்மளோட இந்த பாடப்பகுதியில் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நிலநடுக்கோட்டு பகுதியுடைய வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வந்து அது வலப்புறமாக திறப்பும், தெற்கு பகுதியில் வீசும் காற்றை வந்து இடப்புறமாக திறப்பும் அப்படின்னு இருக்காங்க. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பர் குஸ்டாவ் கொரியாலிசிஸ் அப்படின்றவர் தான் இந்த விளைவை வந்து 1835 வந்து கண்டுபிடிக்கிறாரு. உங்களுக்கு நம்ம சேனல் யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.